நான் வெங்கட். இன்றைக்கி மார்க்கெட்டு ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பேங்க் நிஃப்டி ஒரு 40 பாயிண்ட் மேலே ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ரெஸ்டண்ட் வந்து கீழே வர்றதுனால நான் புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 51,300 புட்டு பார்த்தீங்கன்னா 310 என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஒரு 93 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 51,244 போயிட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆனால் நான் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா 51,030 வச்சுருக்கேன் டார்கெட்டு. அது வரைக்கும் கீழே வருவான் அப்படின்னு நான் வந்து சப்போர்ட் லெவல் வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ட்ரி கிடைக்குதான்ட்டு. ஓகே, என்ட்ரி ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாங்க டார்கெட் போதா இல்லை ஸ்டாப் லாஸ் அடிக்குதான்னு. நான் 1 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டார்கெட் வந்து நேற்றோட ஹை வரைக்கும் வச்சுருக்கேன். நேற்று ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹை வரைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 100 பாயிண்ட் இருக்குது டார்கெட்டு. பார்க்கலாங்க அது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைக்கில் வந்து ஒரு 93 பாயிண்ட் கிடைக்குமான்னு. என்ட்ரி ஆயிடுச்சு. நேற்று வந்து என்ட்ரியை மிஸ் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஒரு 7 பாயிண்ட்டு மேலே ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகே, இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்தானா நம்ம டார்கெட் போவோம். ஓகே, கீழே வச்சுட்டான். பார்க்கலாம். ஓகே, சூப்பர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எது வரைக்கும் டார்கெட் வச்சுருக்கேன்ட்டு. அந்த 367 வந்துட்டு சின்னதாக ஒரு கன்சாலிடேட் ஆனாலும் ஆகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு தாராளமாக வந்து 9:20 9 வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேடு உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 9:18க்கு அந்த கேண்டில் ரிவர்ஸ் ஆனோன்னு எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் இன்றைக்கி ஒரு 68-70 பாயிண்ட் போயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஒரு 33 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் இருக்கோம். ஓகே, பார்க்கலாம் நம்ம டார்கெட் கொடுப்போனான்ட்டு. ஓகே, சூப்பர். ஓகே, 48 50 வந்துட்டோம். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ட்ரேட் எடுத்துகிட்டு பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பாருங்கள் நம்ம சப்போர்ட் உடச்சி கீழே வந்துட்டான். கண்டிப்பாக கீழே இருக்க சப்போர்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே, பாருங்கள் அந்த இடத்துல வந்துட்டு அப்படியே வந்து கீழே வரான். ஏன்னா அந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, பார்க்கலாம் இருங்க, பொறுமையாக இருங்க. ட்ரேட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம பொறுமையாக இருந்தால் தான் டார்கெட் வர முடியும். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்லா ஒரு ஸ்பைக்கு நடந்தால் ஒரே கேண்டில் நல்லா மூவ்மெண்ட் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே, சூப்பர். ஓகே, நம்ம எப்பயும் போல தான் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 90 பாயிண்ட் டார்கெட்டு.
அதுக்கு மேலே கூட ஏன் வைக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 51,030 பார்த்தீங்கன்னா நிறையா ரிஜெக்ட் ஆகிருக்கும். அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்னு. ஓகே சூப்பர். ஓகே, இப்போ இந்த இடத்துல வரப்போ சின்னதாக வந்து ஒரு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறப்ப நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஓகே சூப்பர், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நம்ம டார்கெட் வந்துருமா? ஓகே, பார்க்கலாம் இருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே, இதை உடச்சி கீழே போவானா? ஓகே சூப்பர், 73 பாயிண்ட் வந்துட்டோம். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். யாருக்காக இந்த வீடியோ வந்து சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ட் லெவல் மார்க் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே சூப்பர். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து மார்க்கெட்டை ரிவர்ஸ் ஆகுவான், ஆனால் உடனே நடக்குமானா நடக்காது. வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நேற்று வந்து ரிஜெக்ட் நடந்திருக்கும். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து நல்லாவே கன்சாலிடேட் ஆகிருக்கும். அப்போ அந்த இடத்துல வெயிட் பண்ணி பொறுமையாக இருக்கலாம். நம்ம டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே சூப்பர். ஓகே, கீழே வந்துட்டான். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 10 பாயிண்ட் தான் டார்கெட்டுக்கு. வெயிட் பண்ணலாம். 440 போவானா? வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, பொறுமையாக இருக்கலாம். ஓகே, பாருங்கள் இந்த இடத்துல வந்து கன்சாலிடேட் ஆகிருக்கான். அப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். உடனே மேலே போக மாட்டான். பாருங்கள், ஒரு கேண்டில் வந்து அவன் மேலே போகிற மாதிரி க்ரீன் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே தான் வரான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டார்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம 93 பாயிண்ட் போனால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சப்போர்ட் லெவலுக்கு கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறது சரியில்லை. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருங்க. ஓகே ஓகே, வெயிட் பண்ணலாம். அதுதான் சொல்லுது. இன்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல நிறையா கன்சாலிடேட் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கன்சாலிடேட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வருவான். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம். நான் டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி வெயிட் பண்ணுறேன். பார்க்கலாம். ஓகே, 93 பாயிண்ட் வந்துச்சு. டார்கெட் வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே சூப்பர். ஓகே, இன்னும் உள்ளே வைக்கல கேண்டிலு. ஓகே, பொறுமையாக இருங்க. கீழே டெலகிராம் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவ ஜாயின் பண்ணிக்கங்க. நான் காலைல வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி வந்து லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். தேவையானவங்க அதை வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங் பர்பஸாக எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி நீங்களும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் வரைஞ்சி பாருங்கள். ஓகே, இப்போ அந்த 2 கேண்டில் வச்சுன்னு நம்ம பயந்துடக்கூடாது. ஓகே, நம்ம டார்கெட் கிட்டுங்க. க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி.